Hi, welcome you to learn English. ரொம்ப சிம்பிளான do அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இந்த do, does, did இந்த 3 வார்த்தைகளும் அடிக்கடி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி did யூஸ் பண்ணி இதே எக்ஸசைஸ் பண்ணோம். அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் do அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ நோ? ஸோ இந்த உங்களுக்கு அப்படிங்கிறது யூ. ஒருத்தரை குறிப்பிடும் போதும் யூ தான் சொல்லணும், நிறைய பேரை குறிப்பிட்றப்பையும் யூ தான் சொல்லணும். ஸோ யூ அப்படிங்கிற அந்த ப்ரோனவுன் பன்மையோட சேர்த்துக்கணும். வாட் டு யூ நோ? பன்மை வந்துச்சுன்னா டூ வரும். உங்களுக்கு இது தெரியுமா? டு யூ நோ திஸ்? வாட் டு யூ நோ அப்படிங்கிறது WH டைப் கொஸ்டின். டு யூ நோ திஸ் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். அந்த வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ் ஐ நோ திஸ். நெகட்டிவ் ஆன்சரில் பாருங்கள், டூ அப்படிங்கிற வேர்டு இருக்குது. நோ ஐ டு நாட் நோ திஸ், எனக்கு இது தெரியாது. பாசிட்டிவ் ஆன்சரில் எஸ் ஐ டூ நோ திஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ் ஐ நோ திஸ். டூ, டஸ், டிட் இந்த 3 வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். எப்படி நீ சாப்பிடுவ? எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு. ஹவு டு யூ ஈட்? எப்படி நீ இதை சாப்பிடுவாய்? ஹவு டு யூ ஈட் திஸ்? நீ சாப்பிடுவியா? டு யூ ஈட்? எஸ் ஐ ஈட். இப்போ ஒருத்தரை பார்த்து டு யூ ஈட் அப்படின்னு கேட்டால் அவர் ஆன்சர் பண்ணுவார் எஸ் ஐ ஈட், ஆம் நான் சாப்பிடுகிறேன். நோ ஐ டு நாட் ஈட், இல்லை நான் சாப்பிடவில்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்? வாட் டு. இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இதை நான் சொல்கிறேனா? டு அப்படிங்கிற அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர். ஆம் நீங்கள் இதை சொல்கிறீர்கள், நீங்கள் இதனை சொல்லவில்லை. ரொம்ப ஈஸியான எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் ரெண்டையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்? வாட் டு. இதை நான் சொல்கிறேனா? வேர்பல் கொஸ்டின் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் என்ன சொல்கிறேன்? வாட் டு ஐ டெல். இதை நான் சொல்கிறேனா? டு ஐ டெல் திஸ்? அதுக்கு ஆன்சர் எஸ் யூ டெல் திஸ், ஆமாம் நீங்கள் இதை சொல்கிறீர்கள். நோ யூ டு நாட் டெல் திஸ், நீங்கள் இதனை சொல்லவில்லை. ரொம்ப ஈஸி. 2 கொஸ்டின்ஸையுமே நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெஸ்பான்சஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே பண்ணுவோம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர்கள் என்ன எடுக்கின்றனர்? என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வேர்பல் கொஸ்டின். அவர்கள் எடுக்கின்றனரா? ஸோ டூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். தென் அதுக்கு ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டூ தே டேக்? அவர்கள் என்ன எடுக்கின்றனர்? வாட் அப்படின்னா என்ன? அவர்கள் எடுக்கின்றனரா? டூ தே டேக்? எஸ் தே டேக், ஆமாம் அவர்கள் எடுக்கின்றனர். நோ தே டு நாட் டேக், இல்லை அவர்கள் எடுக்கவில்லை. இந்த மாதிரி WH டைப் கொஸ்டின்ஸ், வேர்பல் கொஸ்டின்ஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்சஸ் மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பேசுவீர்கள்? நீங்கள் பேசுவீர்களா? 2 டைப் கொஸ்டின்ஸ், 2 டைப் ஆன்சர்ஸ். ஆம் அவர் பேசுகிறார், இல்லை அவர் பேசவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன பேசுவீர்கள்? வாட் டு யூ ஸ்பீக். நீங்கள் பேசுவீர்களா? டு யூ ஸ்பீக்? எஸ் ஐ ஸ்பீக், ஆம் நான் பேசுகிறேன். நோ ஐ டு நாட் ஸ்பீக், இல்லை நான் பேசவில்லை. ஸோ நெகட்டிவ் ஆன்சரில் மட்டும் அந்த டூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஏன் நீங்கள் ஓடுறீங்க? நீங்கள் ஓடுறீங்களா? நீங்கள் ஓடுவீர்களா? ஆம் நான் ஓடுகிறேன், இல்லை நான் ஓடவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் ஓடுகிறீர்கள்? ஒய் டு யூ ரன்? நீங்கள் ஓடுவீர்களா? டு யூ ரன்? எஸ் ஐ ரன், ஆம் நான் ஓடுகிறேன், நான் ஓடுவேன். நோ ஐ டு நாட் ரன், இல்லை நான் ஓடவில்லை. எப்படி நாம் வருவோம்? இது WH டைப் கொஸ்டின். நாம் வருவோமா? இது வேர்பல் கொஸ்டின். அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ். ஆம் நீங்கள் வருவீர்கள், இல்லை நீங்கள் வரவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எப்படி நாம் வருவோம்? ஹவு டு வி கம்? ஹவு டு
we come. ஸோ அந்த we அப்படிங்கிறது பன்மை, அதனால் do வந்திருக்கு. How do we come? Do we come? நாம் வருவோமா? Yes, you come. ஆம், நீங்கள் வருவீர்கள். No, you do not come. இல்லை, நீங்கள் வரவில்லை. நீங்கள் வரமாட்டீர்கள். No, you do not come. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளை ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர்கள் எப்படி பார்க்கின்றனர்? அவர்கள் பார்க்கிறார்களா? அதுக்கு ஆன்சர்ஸ். ஆம், அவர்கள் பார்க்கின்றனர். இல்லை, அவர்கள் பார்க்கவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் எப்படி பார்க்கின்றனர்? எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு. ஹவு டு தே see? அவங்க எப்படி பார்க்குறாங்க? அவர்கள் பார்க்கிறார்களா? டு தே see? அவர்கள் பார்ப்பார்களா? ரெண்டுக்குமே டு தே see தான். அவர்கள் பார்க்கிறார்களா? அவர்கள் பார்ப்பார்களா? டு தே see? எஸ் தே see. ஆம், அவர்கள் பார்ப்பார்கள். நோ, தே டு நாட் see. இல்லை, அவர்கள் பார்க்க மாட்டார்கள். எங்கே நாம் போவோம்? நாம் போகின்றோமா? இந்த ரெண்டு கேள்விகள். ஆம், நாம் போகிறோம். இல்லை, நாம் போக மாட்டோம். போகவில்லை, போக மாட்டோம். ஓகே, இந்த ரெண்டு வார்த்தைகளும் தமிழில் ஒரே மீனிங் தான் கொடுக்குது. இல்லை, நாம் போக மாட்டோம். இல்லை, நாம் போகவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் டு வி கோ? எங்கே நாம் போவோம்? வேர் டு வி கோ? நாம் போகின்றோமா? டு வி கோ? நம்ம போகிறோமா? டு வி கோ? எஸ், வி கோ. ஆம், நாம் போகிறோம். நோ, வி டு நாட் கோ. இல்லை, நாம் போக மாட்டோம். நாம் போகவில்லை. இது நெகட்டிவ் ஆன்சர். ஸோ நெகட்டிவ் ஆன்சரில் டூ அப்படிங்கிற வேர்டு வருது. எப்படி நீங்கள் சம்மதிப்பீர்கள்? எப்படி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு யோசிங்க. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ. சம்மதித்தல் இல்லைன்னா ஒத்துக்கொள்ளுதல், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்ன? யோசித்து இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் சம்மதிப்பீர்கள்? நீங்கள் சம்மதிப்பீர்களா? நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? ஆம், நீங்கள் சம்மதிப்பீர்கள். இல்லை, நீங்கள் சம்மதிக்க மாட்டீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். எப்படி நீங்கள் சம்மதிப்பீர்கள்? ஹவு டு யூ அக்செப்ட்? எப்படி ஒத்துக்குருவீங்க? ஹவு டு யூ அக்செப்ட்? நீங்கள் சம்மதிப்பீர்களா? டு யூ அக்செப்ட்? எஸ், யூ அக்செப்ட். இல்லைனா எஸ், வி அக்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஐ அக்செப்ட்னு சொல்லலாம். டு யூ அக்செப்ட்? நீங்கள் சம்மதிப்பீங்களா? எஸ், வி அக்செப்ட். ஆம், நாங்கள் சம்மதிக்கிறோம். நோ, வி டு நாட் அக்செப்ட். இல்லை, நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். வி டு நாட் அக்செப்ட். ஆல்ரெடி டிட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம். அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் டூ பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த வீடியோவில் டஸ் வச்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.